அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மனித உறவுகளை தொடர்ந்து பேணுவது என்பது கொஞ்சம் சிரமமான ஒன்று. ஃபெமிலியாரிட்டி ப்ரீட்ஸ் கண்டெம்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. தொடர்ந்து நாம் ஒருவரோட பழகுவதாலேயே ஒரு இடைவெளி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு 50 வயதுக்கு அதிகமான கணவன் மனைவி பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக சண்டை போட்டுட்டு கூட இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு விதமான சலிப்பு 2 பேருடைய மனம், உடல், இயலாமை, இப்படி பல விஷயங்கள் காரணமாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி மனப்பூர்வமாக நேசிக்கிற தம்பதிகள், நண்பர்கள், உறவினர்கள், விதவிதமான உறவுகளோடு கூடியவர்கள் கூட அதை கொண்டு செலுத்துறவங்களும் உண்டு. எல்லாத்துக்குமே விதி உண்டு, விதிவிலக்கு உண்டு. நான் அதை பற்றி பேசலை. ஒரு வேடிக்கையான செய்தி நான் படித்தேன். கற்பனையானது தான் அது. அதாவது இந்தியாவில் இருக்கிற பெண்கள் அடுத்த ஜென்மம் உண்டு அப்படின்னு நம்புகிறவங்க அதிகம். அப்போ அடுத்த ஜென்மத்துலேயும் இதே கணவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், நான் ரொம்ப பயமுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். அடுத்த ஜென்மத்துலேயும் இதே கணவர் இதே மனைவி 7 ஜென்மத்துக்கு ஒருவர் தான் அப்படிங்கிற ஒரு கருத்துரு இந்தியாவுக்குள்ளே உண்டு. அதை வச்சு நிறைய ஜோக்ஸே டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு செய்தி ஒன்று படித்தேன். ஒரு தடவை பிரம்மா சித்திரகுப்தனை கூப்பிட்டு சொன்னாராம், ஏப்பா இந்த இந்தியாவில் இருக்கிற பெண்கள்லாம் எங்களுக்கு அடுத்த ஜென்மத்துலேயும் அதே கணவன் வேணும், அதே கணவன் வேணும், அதே கணவன் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் அது ஒரு ப்ராப்ளம் இருக்கேன்னாராம். என்ன, இந்த ஆண்கள்கிட்ட கேட்டால் உனக்கு அதே மனைவி இருக்கலாமான்னு கேட்டால் வேணவே வேணாம், ஏ சாமி எனக்கு வேணாம்ப்பா, வேறு யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வை, தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி இதை சால்வ் பண்ணுறது? இப்போ இந்த பெண்களுடைய ரிக்வஸ்ட்டை நான் அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால், அவங்க வேண்டுதலை ஒத்துக்கிறதா இருந்தால், அதே கணவன் கொடுன்னு கேட்குறாங்க. அடுத்த ஜென்மத்துக்கு கொடுத்துடலாம்னு அவங்க வேண்டாங்கிறாங்க. எனக்கு வேறு மனைவி கொடுன்னு அவங்க கேட்குறாங்க. நான் இப்போ என்ன பண்ணட்டும்னு பிரம்மா சித்திரகுப்தனை கேட்டார். சித்திரகுப்தன் என்னமோ ரகசியமாக சொன்னாராம். பிரம்மா சிரிச்சுக்கிட்டே, இது நல்ல ஐடியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பெண்கள் யாராவது எனக்கு அதே கணவனே அடுத்த ஜென்மத்துக்கும் வேணும், 7 ஜென்மத்துக்கு எனக்கு இவரே கணவனாக வரணும் அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மா சொன்னாராம், ஆன் ஒன் கண்டிஷன். என்ன, கணவன் அதே வரணும்னு நீங்கள் கேட்டால் கணவனோட அம்மாவும் அதே தான், அதாவது உங்கள் மாமியார் அதே மாமியார். என்ன சொல்கிறீங்க? வேணாம் சாமி, ஆளை விடுங்க, வேறு யாராக வேணாலும் இருக்கட்டும். இது ஒரு கிண்டல் கதை. நீங்கள் என்ன யோசிப்பீங்க? இந்த மாமியார் மருமக உறவை ரொம்பவும் இந்த மேடை பேச்சாளர்லாம் கேலி பண்ணுறாங்க, அதெல்லாம் மாறிப்போச்சுன்னு. நான் 2ஐயும் ஒத்துக்கிறேன். இன்னும் மாறாத குடும்பங்களும் இந்தியாவில் இருக்குது, மாறின குடும்பங்களும் இந்தியாவில் இருக்குது. இதுதான் நான் பார்த்த வரைக்கும். எப்படின்னா, என்ன இருந்தாலும் மருமகளை தன்னுடைய உறவுன்னு சேர்த்துக்கொள்ள முடியாத சில பெண்கள், ஒருவேளை இந்த பர்சன்டேஜ் ஒரு 40% இல்லை 50% இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு கணிப்பு. சும்மா நான் என்ன புள்ளி விவரமாக எடுக்க முடியும். அதாவது மகனோட பேசிக்கிட்டு இருப்பாங்க, மருமக அப்படியே நிறுத்திடுவாங்க. இவங்க வீட்டு சீக்ரெட்ஸ் எல்லாம் பேசுவாங்க, மருமக உள்ள நுழைஞ்சா அப்படியே நிறுத்திடுவாங்க. கடைசி வரைக்குமே அவளை வேறு வீட்டு பெண்ணு தான்னு நினைக்கிற சில பெண்கள் நான் பார்த்துருக்குறேன். நான் இவர் கற்பனையில் சொல்லலை, பார்த்துருக்குறேன். அதனால் சொல்கிறேன். இதை மனசில் வச்சுக்காங்க. நம்பர் 1. இந்த இடைவெளி இருக்கிறதாலேயே இன்னும் அந்த மாமியார் மருமகளை பற்றிய ஜோக்ஸ் போயிட்டே இருக்குது. எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழில் கூட ஒன்று போட்டிருக்கிறோம். ஒரு வந்தது தான் அது. அதாவது ஒரு மருமக கடவுள்கிட்ட போய் வேணுனாலாம். என்ன கேட்டாலாம், எனக்கு வரம் கொடு, எனக்கு நல்ல வரங்கள் கொடு அப்படின்னு கேட்டாலாம். உடனே கடவுள் சொன்னாராம், உனக்கு என்ன வரம் தரணும் அதே மாதிரி 10 மடங்கு வரம் உன்னுடைய மாமியாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு. அந்த மருமக லேசுப்பட்ட மருமகளை என்ன, அவள் ஒன்று சொன்னான், அதனால் என்ன, எனக்கு ஒரு 100 பவுன் கொடு அப்படின்னு. மறந்துடாத, 10 மடங்கு உங்கள் மாமியாருக்கு கொடுங்க, கெட்டு போச்சே என்ன, 1000 பவுன் மாமியாருக்கு கொடுத்தாச்சு. அடுத்த வாரம் என்ன, இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணாக நான் இருக்கணும், வேறு நீ மட்டும் அழகாக இருக்க மாட்டேன், உன்னோட 10 மடங்கு உங்கள் மாமியார் அழகாக இருப்பாங்க, கொடுங்க. இப்போ என்ன கெட்டு போச்சு, மாமியார் 10 மடங்கு அழகாயிட்டாங்க. அப்படியே இப்போது கடவுள் சொன்னார், 3வது வாரம் கடைசி வாரம் என்ன வேணும் அப்படின்னு, மைல்டாக ஒரு ஹார்ட் அட்டாக் எனக்கு கொடுங்க. எப்படி, மைல்டாக ஒரு ஹார்ட் அட்டாக். இப்போ இது மாதிரி 10 டைம்ஸ் மாமியாருக்கு முடிஞ்சு போச்சு. கடவுளே ஷாக் ஆகிட்டாராம், என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு. இது ஒரு கற்பனை கதை தான். ஆனால் இந்த உறவு முறைகளில் என்னமோ ஒரு கோளாறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை நான் ஒரு கதையிலேருந்து நியாயப்படுத்த முடியுமா? நிஜமாகவே அப்படி இருப்பாங்களான்னு. சார்,
கொஞ்சம் மனம் திறந்து சொல்கிறேன். மற்ற உறவுகள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி என்ன தான் போயிட்டாலும் கூட இந்த ஒரு உறவில் நீடித்த சில பெண்கள் வந்து மாமியாரை ரொம்ப அன்பாக நடத்துகிறாங்க. சில மாமியார் மகள் மாதிரியே சிறப்பாகவும் நடத்துகிறாங்க. நான் அதை சந்தேகமும் படலை. அது மாதிரி நல்ல குடும்பங்கள் எவ்வளோ இருக்குது. எங்கள் பேச்சாளர் உரத்தில் சாரதா நம்பி ஆரூரன் நல்லா பேசுவாங்க. அவங்க மாமியாரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாங்க. எங்கள் அம்மாவை விட எனக்கு அவங்க தான் முக்கியம்னா. ஏன் எனக்கு எல்லா சலுகையும் கொடுப்பாங்க. என்னை வந்து நீ படி, நீ இன்னும் முன்னுக்கு வா, என்னை வாழ்த்துனவங்க அப்படி ஒருத்தரை பார்க்க முடியாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக குறிப்பிட்டாங்க. அதனால் இருக்காங்க, நான் அதை ஒன்றும் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சீரமைக்க வேண்டிய உறவுகளில் இது. நான் இன்னும் ஒரு செய்தி சொல்லி முடிச்சிட்றேன். எப்படின்னா, நாம் வந்து மற்றவங்கள பற்றிய ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ ஹேஸ்டி ஜட்ஜ்மெண்ட், அவசரமாக ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அப்புறம் முழுசாக ஒருத்தரை நம்மால் நம்ப முடியல. அதனால் எப்போவுமே ஒரு சந்தேக கண்ணோடையே நம்ம பார்க்குற ஒரு பழக்கத்தை வச்சுருக்குறோம். அது மாற மாட்டேங்குது நம்முடைய மனசுலேருந்து. பாருங்கள், இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கதை நான் படித்தது, புத்தர் சொன்ன கதைன்னு ரொம்ப அருமையான ஒரு கதை. புத்தர் சொன்னது மறுபிறவி உண்டு, கர்ம வினைக்கு ஏற்ப பிறவி அமையுதுங்கிறத விளக்கிறதுக்காக அவர் சொன்ன ஒரு அழகான கதை அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, ஒரு மிகச்சிறந்த மாணிக்க வியாபாரி, வைரம் வைடூரியம் இதெல்லாம் செய்கிறவர், அறுத்து நகை செய்யக்கூடிய அருமையான ஒரு நகை வணிகர். அவர் நகை உற்பத்தியாளர், இன்னும் சரியாக சொல்கிறதா. அவர்கிட்ட அவர் வேலையில் இருக்கார். அவர் வீட்டுக்கு ஒரு புத்த பிக்ஷு பிச்சை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறார். வாசலில் இருந்து தான் பொதுவாக பிக்ஷை கேட்பாங்க. ஆனால் இவர் தினம் வரதால் இந்த வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப மரியாதை. உள்ளே வாங்க, உட்காந்துருங்க, வெயிலெல்லாம் வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் உட்காருங்க, வீட்டிலே சாப்பிட்லாம், பிறகு பேசிக்கிட்டு இருங்க, நல்ல வார்த்தையாக 4 வார்த்தை சொல்வீங்க, நீங்கள் மிகப்பெரிய மகான் அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவரை உட்காந்து வச்சு இவங்க பேசுகிற பழக்கம் வந்துடுச்சு. அவரும் நீ நல்லா இருக்கியா, உன் குழந்தைங்க நல்லா இருக்கா, அப்படி அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன அட்டாச்மெண்ட்டோடு ஆகிட்டார். ஒரு நாள் பாருங்கள், இவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அரசருடைய ஆட்கள் வராங்க. வந்த அரசருடைய ஆட்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு கல், நவரத்தனங்களில் ஒரு மிகச்சிறந்த கல், ரொம்ப விலை உயர்ந்தது, அதை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து இதை பக்குவம் பண்ணி வைங்க, மகாராஜா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. இவர் அப்போ என்ன வேலையில் இருந்தார் தெரியுமா? வீட்டுக்கு மாமிசம் அறுத்துக்கிட்டு இருந்தார். எல்லாருமே அந்த காலத்தில் மாமிசம் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. இவர் மாமிசம் வீட்டுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார், மாமிசம் அறுத்துக்கிட்டு இருக்கார், கையெல்லாம் ரத்தக்கரை. சரி கொண்டாங்க அப்படின்னு இப்படியே வாங்கிட்டார். எது ரத்தத்தோடு அந்த கல்லை அப்படி வாங்கிட்டார். அப்புறம் பத்திரமா வைக்கணுமேனு அதை கொண்டு போய் அப்படி தன்னுடைய வேலை பார்க்குற இடத்துல இப்படி வச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு வந்து நாம் இதை எடுத்து சரியான இடத்துல வைக்கணும்னு. இதுக்குள்ளே என்ன நடந்து போச்சு, கையில் மாமிச கரை இருந்ததில்ல, அந்த கல்லில் அந்த ரத்தக்கரையும் மாம்சமும் நல்லா அப்பிச்சு. இப்படி வச்சுட்டு இவர் உள்ளே போய் கையை கழுவிட்டு வரத்துக்குள்ளே ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் நடந்தது. இவர் கழுகு மாதிரி ஒரு கொடூரமான பறவை ஒன்று இவர் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறார். அது ஏற்கனவே ரத்த வாசனையில் தத்தளிச்சிக்கிட்டு இருந்தது மாமிசத்தை நறுக்கும்போது. இப்போ தொலைவிலேருந்து உட்காந்துருந்தது வீட்டில் சல்லுன்னு பறந்து வந்து இந்த கல் முழுக்க ரத்தமாக இருக்குது பாருங்கள், கபக்குன்னு முழுங்கிருச்சு. அப்படி முழுங்கிருச்சு. அது ஏதோ மாம்சத்துண்டுன்னு நினச்சிக்கிட்டு அப்படி முழுங்கிருச்சு. இவர் கையை கழுவிட்டு வந்து பார்த்தா காணும். இங்கே தேடுறாரு, அங்கே தேடுறாரு, காணும். இவர் என்ன பண்ணுவார்? அங்கே உட்காந்துருந்தது இந்த புத்த பிட்சு மட்டும்தான். பார்த்தீங்களான்னு கேட்டார். அவர் ஒன்றுமே சொல்ல, பேசாமல் இருந்தார். என்ன பேசுகிறீங்க, இப்போ தானே கொண்டாந்து கொடுத்தாங்க அரசருடைய ஆட்கள், நீங்களே தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இது எங்கன்னு கேட்டால் இப்போ பேசாமல் உட்காந்துருக்கிறீங்க. அவர் மறுபடியும் ஒன்றும் பேசவே, அப்படியே உட்காந்துருந்தார். இந்த வைர வியாபாரிக்கு கோபம் வருது. நான் அரசர்கிட்ட பதில் சொல்லணும், என் நிலைமை என்ன ஆகும், தலையை வெட்டிடுவார் மன்னர், நான் கேட்குற பதில் சொல்ல மாட்டேங்கன்னு ஓங்கி ஒரு அறை விட்டார் புத்த பிட்சுவை. முதல் கொடுமை ஆரம்பிக்குது. அவர் அப்பவும் மௌனமாக இருந்தார். அடி பின்னி எடுத்துட்டார், ஒன்றும் பதில் வர. அவரை கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி கோவத்தில் மன்னர் என்ன பாடாப்படுத்து. அதுக்கு ஒரு மனைவி ஓடியாருந்தார். ஏங்க 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 அவர் எவ்வளோ பெரிய மகான், நமக்கு தெரியாது, அவர் திருடுவாரா, நீங்கள் அவரை போய் இந்த பாடுபடுத்துறீங்களே, அட அரசர் என்ன வேணால் தண்டனை கொடுக்கணும், வாங்கிட்டு போகலாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவர் ஒரு பெரிய மனுஷனை இப்படி அடிக்கலாமா, சொன்னால் கேளுங்க, அடிக்காதீங்க, குறுக்க வராங்க. ஒரு தள்ளுறாரு மனைவியை போட்டு அடிக்கிறார் இவர். இப்போ அடித்த அடியில் அந்த புத்த பிட்சுவனுடைய தலையிலேருந்து ரத்தம் வந்து உடம்பெல்லாம் காயப்பட்டு ரத்தம் கீழே வடிஞ்சது பாருங்கள். இந்த ரத்த வாசனையை பார்த்தோன்னே அந்த கழுகு அங்கேருந்து மறுபடியும் சாயன் அங்கேருந்து பறந்து வந்து, இந்த வாசம் சும்மா இருக்க விடாது, நேராக அங்கேருந்து பறந்து வந்து டப்புன்னு வந்து இந்த புத்த பிட்சுவை கொத்துறதுக்கு வந்தது அந்த ரத்த வாசனைக்கு.
எவ்வளவு கோபத்துலையும் இந்த வைர வியாபாரி என்ன பண்ணான், அதை எட்டி ஒரு விட்டான். என்ன இது அப்படின்னு காலால் எட்டி ஒரு விட்டான். அது போய் சவுத்தில் அடிபட்டு செத்து கீழே விழுந்துருச்சு. இந்த புத்த பிட்சு பதறிட்டு, ஐயோ அது இறந்து போயிடுச்சாப்பா, ஐயோ அது அவருக்கு இறக்கம் அப்போ இறந்து போயிடுச்சாப்பா அப்படின்னு. ஆமாம் சனியே செத்து போச்சு, குறுக்க வந்தது செத்து போச்சு. செத்து போயிடுச்சா, இறந்துருச்சா? அது வயிற்றில் தான் அந்த கல் இருக்குது, வேணா எடுத்துப்பார். பதறிட்டான். மெதுவாக அதை கீறி பார்த்தா அந்த கல் இருந்தது. ஏங்க இதை முதல்ல சொல்லக்கூடாதான்னு. இப்போ அது வயிற்றில் அந்த கல் இருக்குதுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்? அதை உடனே கொன்று கிழிச்சுடுவேன். ஒரு பறவையோட உயிர் போகிறதுக்கு நான் காரணமாக இருக்கிறதான்ற எண்ணத்தில் தான் நான் வாய மூடி மௌனமாக இருந்தேன். இதை சொல்லலாமா? சொன்னானே அதை கொண்டுடுவேன், எனக்கு தெரியும். வயிற்ற கீறி பார்ப்பேன். நான் எப்படி இதை சொல்லுவேன்? சொன்னானே அதை கொண்டுடுவேங்கிறதுக்காக தான் நான் சொல்லலை. நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன், எவ்வளோ நல்லவர் நீங்கள், உங்களை போய் அடிச்சிட்டேனே, இந்த பாவத்தை எங்கே போய் தொலைக்கிறது அப்படின்னு கதறான். அவர் சொன்னார், பாவம் ஒன்றுதில்லை, என்னது? நான் பிட்சு தானே, வாசல்லேருந்து தானே பிட்சை எடுக்கணும். நான் வாசலில் வாங்கிட்டு பேசாமல் போயிட்டே இருக்க வேண்டியது தானே. எனக்கு புத்தி கெட்டு போச்சு, நான் வீட்டுக்குள்ளே வந்தேன், பழகினேன், எல்லாத்தையும் அதனுடைய தண்டனை இதெல்லாம். அதனால பரவாயில்ல, நான் செய்யக்கூடாத ஒரு விஷயம், உறவு கொண்டாடிட்டேன்ல இந்த வீட்டுக்குள்ளே, அப்போ எனக்கு ஒரு தண்டனை கிடச்சி தானே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தார் பாருங்க. அதுக்குள்ளே இந்த வழியில் அவருடைய உயிர் போயிடுச்சு, அடிப்பட்டதில் உயிர் பிரிஞ்சிடுச்சு. இந்த கதை புத்தர் சொல்கிற கதை. அவர் அடுத்தாப்புல யார் யார் எங்கெங்கே வந்து பிறந்தாங்கன்னு சொல்கிறார். அந்த கொடூரமாக புத்த பிட்சுவை தாக்கினவன் எங்கே என்னவா பிறக்கிறான், தடுத்து நின்று அந்த மனைவி அவள் எவ்வளோ உயர்ந்த இடத்துல போய் பிறக்கிறா, அந்த பறவை அது என்னவா வந்து பறக்குது, இந்த புத்த பிட்சு மறுபடியும் எப்படி ஒரு இடத்துல வந்து பிறக்கிறாரு, அந்த கதை அப்படியே போகும். புத்தர் வந்து கர்ம வினையை விளக்குவதற்காக சொன்ன ஒரு கதை. ஆனால் டச்சிங் பாயிண்ட் என்னென்னா, நான் சொல்லிவிட்டேன் அந்த பறவையை நீ வைத்த கீச்சிருவேங்கிறதுக்காக சொல்லலேன்ற அளவுக்கு நல்ல உள்ளத்தோடு இருந்த ஒருவர். அவர் அடிக்காதீங்க அப்படின்னு போராடுற அந்த மனைவி, ஐயோ அப்படின்னு பயத்தில் அவரை துன்புறுத்துறது. ஸோ உறவுகளை பேணுவது என்பது எவ்வளவு கஷ்டம். இந்த ஸ்டோரியும் எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழில் இருக்குது. வேணும்னா நீங்கள் அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, சொடுக்கி பார்க்கலாம். நல்ல விஷயங்கள் நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பலருடைய செய்திகளை தேடி தேடி கொடுக்குறோம். படித்து பாருங்கள், சந்தோஷப்படுங்க. இந்த தீபாவளியிலிருந்து நாங்கள் இன்னொரு புது முயற்சி, சுகி சிவம் எக்ஸ்பிரஷன் சேனலில் பொதுவாக என்னுடைய பேச்சு, என்னுடைய நிகழ்வுகள் அது மட்டும்தான் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது. வேறு சில விஷயங்களையும் சேர்த்து நான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசித்த போது கலாதர்ஷன் அப்படின்னு இன்னொரு யூடியூப் சேனல் தொடங்கி இருக்கிறோம். என்னுடைய மகள் அதை பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிறாங்க. அதை பார்க்க விரும்புகிறவங்க இதுக்கு கீழே இருக்குது அந்த யூடியூப் லிங்க்கு, அதை போய் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். வெவ்வேறு விதமான நல்ல செய்திகளை அந்த சேனல் மூலமாக மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கிறோம். அதையும் நீங்கள் என்னுடைய நேயர்கள் ஆசீர்வதிக்கணும், வாழ்த்தணும் அப்படின்னு நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த தீபாவளியிலேருந்து எங்களுடைய புது முயற்சி, அதனுடைய லிங்க் இதுக்கு கீழே இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போனீங்கன்னா இருக்கும். அதை சொடுக்கி பார்க்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய அன்பான வேண்டுதல்.